இன்றைக்கி இன்னொரு சிம்பிளான சமையலோட தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. வாங்க பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோவில் ஈரோடு கோவை மக்கள் பிரியாணின்னு சொன்னால் கூட எக்ஸைட் ஆகிறதில்ல, அதே அரிசி பருப்பு சாதம்னு சொன்னால் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்கங்கிறது பார்த்தோம். அது ரொம்பவே உண்மைங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எனக்கு சேராதுன்னு சொல்லாமல் சாப்பிட்ற ஒரே சாப்பாடு அரிசி பருப்பு சாப்பாடுங்க. இந்த சாப்பாடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எங்கள் வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்கிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் போட்டு கடுகு பொரிஞ்சதும் சீரக சோம்பு ஆட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, கருகாப்பில் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் தண்ணியில், அப்போ தான் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சதும் குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டால் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் மெனு தான் அரிசி பருப்பு சாதம், தயிர், ஊறுகாய். இது சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.